அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் கே.என். ரவிச்சந்திரனின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன்குமார் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள். கே.என். நேருவின் சகோதரர் கே.என். ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருடைய வீட்டிலிருந்து அழைத்து வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து சுமார் 5 மணி நேரமாக விசாரணை நடத்தினார்கள். விசாரணை முடிந்து மீண்டும் அவரை அமலாக்கத்துறையினுடைய காரில் ஏற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். 5 மணி நேரமாக அவரிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த சிபிஐ பதிவு செய்த வழக்கில் அது தொடர்பான ஆவணங்களை சோதனையின் பொழுது கைப்பற்றி இருப்பதாகவும் சில சொத்து ஆவணங்களை கைப்பற்றி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வழக்கு தொடர்புடைய, அதாவது சிபிஐ பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணை, அது தொடர்பான பரிவர்த்தனைகள் குறித்து இவரிடம் விசாரித்திருக்கிறார்கள். 5 மணி நேரமாக அவரிடம் விசாரணை நடத்திய நிலையில மீண்டும் அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவருடைய அலுவலகம் அல்லது வீட்டிற்கு அழைத்து சென்று மீண்டும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று அவருடைய உதவியாளர், பெண் உதவியாளர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய அலுவல் பணிகளை மேற்கொண்டு வருபவர், அவரையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மீண்டும் அதே காரில் தான் அவர் மீண்டும் அழைத்து செல்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய வீட்டிலும் அவருடைய அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையின் சோதனை என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.